ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் ஜாக்கி சார் கூட. பர்த்திவரனில் வந்து அவர் கார்த்தியோட ஒர்க் பண்ணியிருக்காரு. கார்த்தியும் அவரும் டிகிரி தோஸ்ட் அப்படின்ட்டு தெரியும். சில கதைகள் வந்து உள்ளே இறங்கும் போதே தெரியும். இந்த கதையில் வந்து டெய்லி காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது சேலஞ்ச் இருக்க போது, திருப்பி தூங்க போகும்போதும் சேலஞ்ச் இருக்க போகுதுன்னு இது ஒன் அமங் தட் டைப். We started 2 or 3 years before itself from reading the script, brainstorming sessions. பவுண்ட் ஸ்கிரிப்ட் கையில் கொடுக்குறாங்க. பார்த்தா ஒரு 3 டைம் ஃப்ரேம் கதை போச்சு. 1977, 1983, then you had 1990, then you had 96ல இருந்து 2003 வரை. It's more to do with the costume, it's more to do with the production design. That's how you'll be able to relate to these 3 timelines. அது 70s ஓட எண்டுன்னு போது ரெஃபரன்ஸ் அவ்வளோ இல்லை. இந்த படத்துக்கு மட்டும்தான் I think I have experienced primary, secondary research. For example, libraries, நிறைய books, internet. கிராஸ் வெரிஃபிகேஷன் நிறைய பண்ணும். ஏடிஸ் வந்து ஒரு வாட்டியும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்பேன், இப்போ இந்த சீன் வருது 91 இல்லை 91 எண்டான்னு. ஏன்னா அந்த ஏர்லேயே அவ்வளோ சேஞ்சஸ் இருந்திருக்கும். We visited every location at least thrice. 1977 அதெல்லாம் எடுத்திங்கன்னா அவ்வளோ டெவலப் ஆகாத லொக்கேஷன் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். சென்னை மட்டும்தான் ரெஃபரன்ஸ் பாயிண்டாக இருக்குது. இதான் பழைய படம் பார்த்தாலும் ஸ்டுடியோக்குள்ளே இருக்குது. மதுரை அதுலேயும் ஒரு சின்ன கிராமம் அப்படின்னும் போது என்ன யூஸ் பண்ணாங்க ப்ராப்ஸு. Sudha ma'am was like very particular about it has to look this way. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு எடுத்திங்கன்னா அது திடீர்னு டெல்லியில் காட்ட வேண்டியிருக்கும், சென்னையில் காட்ட வேண்டியிருக்கும், மதுரை காட்ட வேண்டியிருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலே 2 பீரியடில் வர போஸ்ட் ஆஃபீஸ் காட்ட வேண்டியிருக்கும். இது மட்டும் இல்லாமல் வீடே பார்த்தாலே வந்து ஒரு வீட்டுக்கு பின்னாலேயும் ஒரு கதை வச்சுருந்தாங்க டைரக்டர். அவங்க வீட்டில் வந்து இப்படி தான் இருக்கணும், அவங்க அப்பா கேரக்டர் இப்படி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடோட பேக்ட்ராப் கலர்ஸ் இருக்கட்டும். இப்போ மாராவோட வீடு மதுரையிலன்னு பார்த்தா அதில் ஒரு மேஜர் சேலஞ்ச் இருந்துச்சு. ஒரு எம்டி லேண்டில் போய் அவர் ரெடியாகி அந்த லேண்டில் செடி வச்சு அது வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு பீரியட் வந்து ஒரு 4-5 சேஞ்ச் வரணும். Jacki had a lot of work to do. நம்ம பெரிய விஷயம்னு பார்க்காம சின்னதுன்னு நினச்சது தான் பெரிய சேலஞ்சாக வந்தது. செல்ஃபோன்ஸ் இருக்கிற டைம், செல்ஃபோன் அப்போ தான் வந்திருக்கிற டைம், அப்புறம் பேஜர் இருக்கிற டைம். என்னன்னு தெரியுமா பேஜர்? மொபைல் இல்லாத டைமில் பேஜர் மட்டும்தான். பட் பேஜர் அப்படின்னு தேடி பார்த்தா டம்மின்னு தேடினா கூட கிடைக்க மாட்டேங்குது. யூகேலேருந்தோ எங்கேயோ ஆர்டர் பண்ணி அவன் ஒரு பழைய ஓல்டு பீஸ் வச்சுருந்தாங்க விண்டேஜ்னு. அது விண்டேஜ் கலெக்ஷன்லேருந்து தான் ஒரு பீஸ் கிடச்சிச்சு. In this film we've also shown another particular industry, the aviation industry. அதுவும் பீரியட்ல வந்து நீங்கள் சாதாரணமாக ரோட காமிக்கிறீங்கன்னா நம்ம கடையை பற்றி யோசிக்கலாம். நீங்கள் ஏர்போர்ட்டே வந்து 2-3 டைம் ஃப்ரேமில் காமிக்கணும். அதுவும் வந்து we had to show different airlines that were there in the particular period. இது ஏர்வேஸ் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பேக்கில் என்ன மாதிரி டேக் மாட்டிருந்தாங்க, டிக்கெட் எந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து ஒரு பெரிய புக்லெட்டே கொடுத்துருவாங்க ரேஷன் கார்டு மாதிரி. நம்ம கெட்ட நேரம் அவங்க வருஷத்துக்கு 4 வாட்டி கலர் மாற்றிருக்காங்க. ஸோ அந்த கலர் திடீர்னு மாறி டிக்கெட் போயிடும். ஸ்பாட்டில் ஒரு பெரிய சத்தம் கேட்கும், என்னாச்சுன்னா அந்த டிக்கெட்லையா இந்த டிக்கெட் வைக்கணுமா. Cabin crew, ஏர் ஹோஸ்டர்ஸ், பைலட்ஸ் அவங்களுடைய காஸ்டியூம் ரிசர்ச் பண்ணி அவங்களோட கலர் டோன் எக்ஸாக்டாக ரெப்ளிகேட் பண்ணுறது டு கிரியேட் தெம். கடையில் போயிட்டு 10 சாரி அடிச்சு இவங்கன்னு நம்மளால கொடுக்க முடியல. டு ஆல்சோ மேக் டுடேஸ் கேர்ள்ஸ் லுக் 1980s, 1990s. தட் வாஸ் அ பிக் சேலஞ்ச். ஏர்லைன் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து இது வரைக்கும் எந்த தமிழ் படத்தில் வந்துச்சுன்னு தெரியல இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக. ஸோ எல்லாருக்குமே அது புது அனுபவம் தான். பீரியட் ரீக்ரியேட் பண்ணுறதுல சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஒரு லேண்ட்மார்க் வந்து நம்ம திருப்பி கிரியேட் பண்ணுறதுன்றது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏரியா ஒன்று கொடுத்துட்டாங்க டைரக்டர் வந்து. உட்லண்ட்ஸ் டிரைவின் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு. ஏன்னா அது வந்து ரியல் கிஃப்ட் ஃபார் சென்னை பீப்புள். அவ்வளோ பெரிய வாஸ்ட் ஏரியாவில் குட்டியாக ஒரு காசி ரெஸ்டாரண்ட் ஒன்று. மோர் தென் ஹாப்பி டு ரீக்ரியேட் இட். எந்த ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்து பண்ணமோ வி வேர் ஸோ ஹாப்பி. முடிச்சதுக்கப்புறம் அதே ஆங்கிலேருந்து எடுத்து பார்த்தப்போ ஓகே வி ஹேவன்ட் ஸ்பாயில்ட் எனி திங், வி brought it back to life அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் சேலஞ்ச் ஆல் through the movie. I've never maintained diaries. Every schedule we would go, we would have to cross check and cross check and cross check. இந்த படம் பண்ணும்போது ஒரு 5 படம் சேர்ந்து பண்ணா எப்படி இருக்கும்? Trust me, it was like that. உண்மையாக இருக்கணும் அது. that's a basic requirement. உண்மையாக இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு அவ்வளோ மெனக்கெடல் தேவைப்பட்டுச்சு.